எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இந்த தியானத்துக்குள்ள ஒவ்வொரு வடிவத்தையும் ஒவ்வொரு செயல் நிலைகளையும் ஒவ்வொரு இடத்துடைய தன்மைகளை பற்றியும் சொல்கிறது, நம்ம பேசுறது, இது ஒரு அனுபவத்தை ஒருத்தவங்க பெற்றவங்க அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கின்ற நுட்பத்தை, அந்த செயல் வடிவத்தை சொல்ல வேண்டும். அதை சொல்லும்போது பிறர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய செயலாக ஒரு வடிவமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஒருத்தர் வரப்போகிறார், ஒருத்தர் ஒரு வேலை செய்ய போகிறார் அப்படின்னா ஒரு வானிலையில் பெரிய மாற்றம் ஏற்படும். ஒரு செயல் பெரிய எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய அறிகுறியாக எல்லா செயலும் இருக்கும். இன்றைக்கி ஒரு அனுபவம் பெற்றவர்கள் நம்ம இந்த காணொளிகளை பேசுகிறோம், செயல் செய்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய செயலாக்கத்தை அது இந்த பிரபஞ்சத்து மூலியமாக அது ஒரு செயலாக, அது ஒரு பதிவாக, அது வெளியே ஒரு செயலை சொல்லி வைக்கிறது. அப்போ இது மாதிரி ஒரு வார்த்தைகள், ஒரு அனுபவம் பெற்றவங்க ஒரு வார்த்தைகளை சொல்கிறது, அதை கேட்கறது, அது பரவ தொடங்குவது, அது வெளியில் வந்து ஒரு செயலாக இருப்பது, ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான மிகப்பெரிய முன்னெடுப்பை இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் தொடங்கிவிட்டது என்று தான் இதோடைய பெரிய பொருளாக, பெரிய மூலமாக எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா இவ்வளோ தொடர்ச்சியாக இது போன்ற உரைகளை, இது போன்ற செயலாக்கத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது ஒரு தொண்டா, அர்ப்பணிப்பா, என்ன மாதிரி செயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தொண்டும் இல்லை, அர்ப்பணிப்பும் இல்லை. இது ஒரு உயர்ந்த பேராற்றலுடைய இந்த காலகட்டத்துக்குள்ள, இந்த காலகட்டத்தில் இப்படி நிகழ்த்தப்பட்ட ஆக வேண்டும் என்ற செயல்தான், செயல் வடிவம்தான். அந்த செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கின்ற அதோடைய தத்துவம்தான், அதோடைய உண்மை செயல்தான். தியானம் என்பது, செயல் என்பது அறிந்து செயல்படுறதான். நிறைய இடங்களில் நீங்கள் எவ்வளோ தவறுகளுக்குள்ளே, எவ்வளோ செயலுக்குள்ளே இருக்கிறீங்க. நான் பல நாள் உங்ககிட்ட சொல்வது, பல குருக்களை போய் பார்க்காதீங்க, பல குருக்கள்கிட்ட தீட்சை வாங்காதீங்க, பல உபதேசங்களை எடுத்துக்காதீங்க, ஒரு வழியில் ஒரு செயலில் காத்துருங்க. என்னையும் உங்களுக்கு குருவாக எடுத்துக்க முடியலை, நானும் உங்களுக்கு சரியான நபராக இல்லைன்னா வெட்ட வெளின்னு ஒன்று இருக்குது, பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. அதை உண்மையாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துருங்க, அது உங்களுக்கு ஒரு பேர் வழியை காட்டும்னு சொல்லியிருக்கிறேன். இதோடைய பொருள் என்ன, இதோடைய அர்த்தம் என்ன, இதோட செயல் என்னன்னா, நீங்கள் பல்வேறுபட்ட குருக்கள்கிட்ட போய் விமர்சனங்களையோ அவங்க மேலே வைக்கிறதையோ, இல்லை அது ஒரு செயலையோ, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கின்ற அந்த பதிவேற்றத்தை நீங்கள் வாங்கிக்கிறதோ, ஒரு செயல் வடிவம் எல்லாம் செய்கிறது என்னன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எந்த உயரமான இடத்தை தொடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த தொடறதுக்கு அதுவே பாதிப்பாக மாறிடும். எதற்காக பல கலைகளை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடாது? பயிற்சி காலகட்டத்தில் ஒரே கலைகள் இருக்கணும், ஒரே பாதையில் நேராக சீராக பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ துன்பம், எவ்வளோ துயரம், எவ்வளோ செயல்கள், எத்தனை குருமார்களை நம்ம சந்தித்தோம், எத்தனை குரு இடத்துக்கு போனோம். 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகளில் எவெல்லாம் ஆசிரமம் திறந்து வச்சுருந்தானோ, எவெல்லாம் குருன்னு சொன்னானோ அவன் இடத்துக்கெல்லாம் மனிதர்கள் போயிடுறாங்க. எல்லா பேத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டேன், எல்லா கலையும் பார்த்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. இப்போ எவனையுமே சந்திக்காமல் காடுகள்லையும் மலைகள்லையும் குகைகள்லையும் இந்த மாதிரி தெரியப்பட்ட நமக்கு, இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்போ இதோடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய செயலாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிற்சி காலங்கிறது, அந்த அனுபவங்கிறது, அந்த செயல் வடிவங்கிறது உள்ளே இருக்கின்ற முப்பிறப்பில் இருக்கின்ற பதிவேற்றத்தை வெளியெடுக்கிறதே போதும்னு ஆகி போயிடும். இப்போ இந்த பிறப்பில் மனிதனாக பிறந்து நம்மளாலேயே கட்டுப்படுத்த முடியாது. நம்ம பாவத்தை, நம்ம செயலை, நம்ம செஞ்சிருக்க தவிர நம்மளாலேயே நம்ம நினச்சா கூட அதை நிறுத்த முடியாது. நம்மளை தாண்டி அந்த பாவ செயல், அந்த குற்ற செயல் உள்ள பதிவேற்றமாக ஆயிரும். அதை வெளியில் எடுக்கிறதுக்கே பெரிய போராட்டம்.
இப்போ இந்த செயல்கள்லாம் சரி செஞ்சு ஒருத்தர் அனுபவம் செஞ்சவராக கொண்டு வர்றதுக்கு பெரிய காரியமாக இருக்குது பாருங்கள். இத்தனை ஆண்டுகளுக்குள்ள எத்தனையோ இடங்களில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தாலும், ஆனால் ஒரு குரு, ஒரு தீட்சைங்கிறது, ஒரு செயல் வடிவங்கிறது அது இந்த பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்பட்டுச்சு. அதனால தான் ஒரு அனுபவத்தை நம்மளால் பெற முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அனுபவம் பெற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏதாவது குருமார்கள்ட்ட போய் தவறான உபதேசத்தை வாங்கிறதோ, ஏதாவது குருமார்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு செயலாக்கத்தை செஞ்சுட்டு வெளியில் நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யும்போது அது உங்களுக்கு தடையாக மாறிடும். இந்த தியானம் என்பது ஒரு பிரான்ச்சு கிடையாது. இந்த தியானம் என்பது அவர் ஒரு தியானத்தை கற்றுக் கொடுக்குறாரு, அவர் ஒரு கலையை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இந்த செயல்னு நீங்கள் கலை, தியானம், இந்த உலகத்தில் எந்த மூலையை எவன் கற்றுக் கொடுத்தாலும் சரி, எந்த செயல் செஞ்சாலும் சரி, அந்த அனுபவம் உள்ளே பெற போகிறது பிரபஞ்சத்தில் இருக்கிற பேராற்றலோட அனுமதி இருந்தால் தான் பெற முடியும். அங்கே இருக்கிற உங்களுடைய பதிவேற்றத்தை வெளியில் எடுத்தால் மட்டும்தான் அந்த அனுபவத்தை கிட்டும், அந்த அனுபவத்தை செயல் செய்யும். பல்வேறுபட்ட நாட்கள் பிடிச்சிச்சு எனக்கு அனுபவம் பெறத்துக்கு. காரணம் என்னன்னா, நம்ம பிறப்பு முழுக்க எத்தனை மனித பிறப்புகள் எடுத்திருந்தோமோ, இந்த பிறப்புகளில் நம்ம என்னென்ன செஞ்சிருந்தோமோ அந்த தடைகளை எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படுது. அந்த பதிவேற்றத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கும் பல செயல்களுக்கும் தேவைப்படுது. ஒரு துளி பிசிறு இருந்தால் கூட ஒரு நல்ல செயலாக்கத்தை பெறுவதற்கு தடையாக போயிடும். சாதாரணமாக ஒரு குருவை அலட்சியமாக பேசிட்டு, இந்த குரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு இடத்துல போய் தவம் பண்ண போகிறீங்களே, அந்த தவம் பண்ண போய் உட்காந்தா அந்த செயலில் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பேராற்றலை உங்களால் எப்படி பெற முடியும்? அவர் ஒரு கலையை உபதேசம் பண்ணுவார். உங்களுக்கு சுவாசத்தை கவனிக்கிறதுக்கோ வாசியை கற்றுக் கொடுக்கறதுக்கோ எந்த கலையை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அது எப்படி சித்தியாகும்? எப்படி செயல் வடிவம் இருக்கும்? அது நீ என்ன செய்தாலும் நீ இந்த செய்திருக்கிற பாவத்தையும் இந்த தடைகளையும் வெளியில் எடுத்தால் தான் போக முடியும். ஒரு உயர்ந்த குரு இருக்கிறான், அவனை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு யார்கிட்டையோ ஒரு தட்டை போய் உட்காந்து தவம் கற்றுக்கிறீங்க. அவனை அலட்சியப்படுத்த அந்த தடையை அவனே அந்த மாணவனுக்கு வெளியே அந்த தடையாக இருக்கக்கூடாது, அந்த தடையை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு அவன் ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும்தான் அங்கே நீங்கள் அனுபவத்தை பெற முடியும். அது தெரியுமா? இன்றைக்கி எந்த மூலையில் போய் தவம் பண்ணாலும் இதுதான். உங்களுக்கு கிடையாது, எனக்கும் இதுதான். என்னுடைய செயல் இதுதான். நான் கடந்து வரும்போது ஒரு சுண்டலி இருக்குல்ல, எலின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுண்டலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட வாழை பிடிச்சி மிதிச்சு விட்டா கூட அந்த சுண்டலி என்னை பார்த்துட்டு ஒரு சாபம் கொடுத்துட்டு கத்திட்டு ஓடிடுச்சுச்சுக்குங்க. அதை சரி செஞ்சாதான் நான் அனுபவத்தை பெற முடியும். அதையும் சரி செய்யணும். புரியுதுங்களா? இதெல்லாம் சரி செஞ்சாதான் வாழ்க்கையில் ஒரு செயல் நடக்க முடியும். நான் ஒரு நாய் வளர்க்குறேன், அந்த நாயை கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறேன், இன்னொரு நாய் வந்து என்னோட நாயை கடிக்க வருது. நான் கல் எடுத்து அந்த நாய், என் நாய் தான் ரொம்ப உயர்ந்த நாய், நான் இது என்னோட நாயின்னு சொல்லிட்டு அந்த நாயை நான் அடிக்கிறேன். அப்போ அந்த நாயோடைய அந்த செயலாக்கம் எப்போ மனிதனாக இருக்கும்போது சிறு சிறு தவறுகள், சிறு சிறு செயலாக்கத்துக்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே, துன்பம் துயரத்துக்குள்ளே வரும். நான் கடந்து வாழ்ந்துருவேன். அப்போ எனக்கு தெரியாது, ஒரு நாய் தானே, சாதாரணமாக அங்கே ஒரு கல் கிடக்கு, நம்ம நாயை குலைக்க வருதே அப்படின்னு நாய் மேலே இருக்கிற பாசத்தில் இன்னொரு நாயை பிடிச்சி தாக்கிடுவேன். ஏன்னா இது நம்ம நாய், அது வேற ஒருத்தன் நாய், அது என்கிட்ட இருக்கிறனால நான் அதை பாதுகாப்பேன்னு களத்துக்கு அடிச்சிடுவேன். அது போயிடும். நான் மனிதனாகவே வாழ்ந்துட்டேன், நான் தவம் பண்ணலை, நான் இறைவனை நோக்கி அடையலை, நான் சத்தியத்தோடு இல்லைன்னா தப்பிச்சிட்டேன். ஏன்னா மனித வாழ்க்கையில் துன்பம் துயரங்கிறது அப்படி இப்படி ஆடும், வண்டி ஆடிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து கடந்து போவோம். ஆனால் ஒருவேளை சத்தியம் தர்மம்னு தியானம் பண்ண வந்துட்டோம்னா அந்த கல்லை தூக்கி அடித்தோம்ல அந்த நாயை, அந்த இடத்த சரி செஞ்சால் தான் தியானமே வரும். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல் இருக்குது. இது தெரியாமல் தான் ஒவ்வொரு மனிதனும் கூட்டமாக எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ எந்த பக்கம் போனாலும், எந்த திசையில் போனாலும், யாரை விமர்சனம் பண்ணாலும், யாரை எந்த வார்த்தையில் சொல்லால திட்டினாலும் அந்த வார்த்தையை சரி செய்யாமல் உன்னால் அனுபவத்தை பெற முடியாது. இதுக்காகத்தான் ஒரு யோகியை என்ன பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணணும். நீ போய் தெரிஞ்சுக்கப்பா, ஞானங்கிறது, தீட்சைங்கிறது, உயர்ந்த ஒரு செயல்ங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கன்னு கையை விட்டுறான். காடுகளில் அலைகிறான், மலைகளில் அலைகிறான், கோவில்களுக்கு போகிறான், நகரங்களில் போகிறான், எங்கெங்கேயோ சுற்றி தெரிகிறான்.
இதெல்லாம் எதற்குன்னா அவனுடைய பதிவேற்றங்களை அழிப்பதற்கும் அந்த கர்ம வினையை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புக்குள்ளே தான் போகிறான். எத்தனையோ இடங்களில் எத்தனை விதமான அனுபவங்களையே எத்தனை விதமான செயலாக்கத்தையே அவன் கற்றுக்கொள்கிறான். அந்த அனுபவங்கிறது அவன் தியானத்தில் அடைகிற அனுபவம் கிடையாது. அங்கே மனிதர்களுக்குள்ள அந்த இடத்துக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளை இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறத அவன் கற்றுக்கிறான். ஒரு காலகட்டத்துக்குள்ளே இவ்வளோ நாள் அலக்களிக்கப்பட்டவனுக்கு ஒரு அனுபவம் தியானத்துக்குள்ளேருந்து வருகிறது. அந்த அனுபவம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நீ சில பதிவேற்றத்தை கரும வினையை உடலிலிருந்து வெளியேற்றி இருக்கிறாய், இங்கிருந்து முன்னேறி அடுத்த இடத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை உனக்கு உருவாக்கி தரப்படுகிறது, அங்கிருந்து நீ பயணி அப்படிங்கிறதான். இப்படித்தான் ஒரு துறவியாக இருக்கப்படுகிற யோகியாக இருக்கப்படுகிற பல்வேறுபட்ட குருமார்கள் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் இப்படி இருந்து தான் ஒரு அனுபவத்தை பெறுறாங்க. அப்போ நாம் மனிதராக இருக்கிற நாம் ஏதோ நமக்கு ஒரு பிடிச்ச இடத்துல தியானம் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச செயலை கற்றுக்குவோம். இங்கே ஒரு 6 மாதம் இருப்போம், இங்கே ஒரு 1 வருஷம் இருப்போம், அடுத்து இன்னொரு 1 வருஷம் இன்னொரு இடத்துக்கு போவோம்னா இந்த பதிவேற்றம்லாம் இந்த செயல் வடிவம்லாம் நீ தியானத்தில் பெரிய அனுபவத்தை பெற முடியாது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய டிராபேக்காகவும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் மிகப்பெரிய துன்பத்தையும் இது கிடைக்கிற மாதிரி ஒரு செயலை ஏற்படுத்திடும். இந்த தியானம் என்பது, இந்த உயர்ந்த நிலை என்பது காலி பாத்திரமாக ஆவது என்பது என்னன்னா, உடலில் இருக்கிற முக்கியமான இருக்கிற கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த தொண்டை குழி அப்படின்னு சொல்கிற அந்த இடம், இதய பகுதி, இடுப்புக்கு கீழே இருக்கிற ஆசன வாயில், இங்கே பெடரி, இங்கே நெத்தி போட்டு, மேலே இருக்கிற கோபுர வாசல், இந்த இடங்களெல்லாம் மிகப்பெரிய செயலாக்கத்தை மிகப்பெரிய அனுபவத்தை ஒருத்தன் பெறணும் அப்படின்னா உடலில் இருக்கின்ற பதிவேற்றமாக உயிர் துளியில் சித்தியாக இருக்கிற எல்லா செயலையும் அழித்தால் மட்டுமே இது சாத்தியம். இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய சாத்தியத்தை பெற முடியாது. ஒரு மனிதன் வெறுமனையே தியானம் பல ஆண்டுகள் பண்ணலாம், வெறுமனையே பக்தியாக இருக்கலாம். எனக்கு தெரிந்து வள்ளலாரை 30 ஆண்டுகளாக தொழுது கொண்டு இருந்தவர்கள் இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள். சிவனே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி 50 ஆண்டுகள் சிவனே சுற்றி வந்து இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள். பெருமாளையே நாராயணா நாராயணா ஓம் நாராயணான் என்று காலையிலிருந்து தொழுதி இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள். 18 சித்தர்களை வைத்து பூஜை செய்து கொண்டு செத்து போனவர்கள் இருக்கிறார்கள். மாண்டு போனவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இறைவன் பெயரையும் சித்தர்கள் பெயரையும் சொல்லி மாண்டு போனவர்கள் இருக்கிறார்கள். இதோடைய வழிமுறைகள் என்ன என்று கேட்டால், தியானம் என்பது, இந்த செயல் வடிவம் என்பது உயர்ந்த அனுபவத்தை பெற்றவர்கள் அதை சரி செய்து அதுக்கான ஒரு வழியை காட்டி அதுக்கான பாதையை காட்டினா மட்டும்தான் அங்கே நிகழ்வுகள் ஒரு செயல் நடக்கும். இங்கே மனிதனாக இருக்கப்பட்டவன் கலர் கலராக ஒரு செயல்களை ஒரு வடிவத்தை வைத்து கொண்டு உங்களுக்கு தியான வடிவத்தையும் தியான முறைகளையும் பல்வேறுபட்ட தியான பயிற்சிகளையும் உங்களுக்கு கொடுப்பதாக தயாராக இருப்பதாக ஒரு செயல் நடக்கப்படுகிறது. அங்கு நமக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கிறது, ஒரு பேரானந்தமும் கிடைக்கிறது. அங்கேயே நாம் சுழண்டு கொண்டிருக்கிறோம். அதுபோல் சுழண்டு கொண்டிருப்போம் அனைவர்களும் ஒரு நாள் நீங்கள் பாருங்கள், அவர்கள் இறந்து தான் போவார்கள். மீண்டும் அந்த பெரும் அனுபவத்தை அவர்களால் அந்த இடத்தை கூட போய் பார்க்க முடியாது, அந்த இடத்தை தொட முடியாது, அந்த செயலாக்கத்துக்குள் போக முடியாது. இப்படி ஒரு செயல் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இடத்தை எவன் கற்றுக் கொடுக்க வேண்டும், எவன் பெற வேண்டும், இந்த காலகட்டத்தில் எவன் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறான். இந்த பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் இந்த சவுத்தில் இந்த பக்கம் நான் சவுத் இந்தியாவில் சவுத்து மாவட்டம்னு சொல்லக்கூடிய இந்த தென் மாவட்டங்களில் நான் பிறக்கப்பட்டவன், நான் வளரப்பட்டவன். அப்போ இந்த தென் மாவட்டத்துக்குள்ளே இந்த உயர்ந்த ஆற்றலோட இந்த உயர்ந்த செயலாக்கத்தோடு நான் பிறக்கும்போது எவன் இருக்கிறான், எவன் செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிறான், இவனை எவன்கிட்ட அனுப்பலாம், இவனை எவன்கிட்டேருந்து அனுப்பி எக்ஸ்பீரியன்ஸை பெற வைக்கலாம் அப்படிங்கிறதுல பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள்ள பல்வேறுபட்ட வழிகளில் பல்வேறுபட்ட முறைகளில் நுட்பமாக எனக்கு செயல்படுத்தப்பட்டது எல்லாமே என்ன என்று கேட்டால், ஒரு மனிதர்களிடம் அனுப்பாமல் உயர்ந்த இடத்துக்குள்ள சூட்சமங்கள்லேயே பிரதானமாக உருவாக்குவதற்கான பேர் வழிகளை கண்டறிந்தார்கள். அதுக்குள்ள என்னென்னலாம் பதிவேற்றங்கள் இருக்கோ, என்னென்னலாம் செயல் வடிவம் இருக்கோ அதை வெளியேற்றுறதுக்கான மிக நுட்பமான காரியத்தை இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் ஏற்படுத்தினதுனால தான்
நமக்கு பல்வேறுபட்ட நான் போகாத, நான் கேள்விப்படாத, நான் பார்க்காத நிறைய மலைகளையும், நிறைய குகைகளையும், நிறைய அதிசயமான இடங்களையும், நிறைய அற்புதமான செயலாக்கத்துக்குரியையும் ஒரு இடத்துக்குள்ளிருந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டோம். அப்போ அந்த வாய்ப்புகளுக்குள்ள என்ன நடந்தது என்றால், அந்த உயர்ந்த செயலாக்கத்திலிருந்து அந்த பதிவேற்றத்தை வெளியேற்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறும் நடந்ததுனால தான் ஒரு அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த அனுபவம் மனிதர்களாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் ஒரு எல்லா இடங்கள்லையும் படையெடுத்து கொண்டு இருக்கும்போது அந்த அனுபவத்தை அங்கே பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கப்படுகிறது. ரொம்ப குறைவாக ஒரு செயல் இருக்கிறது. ஒரு தியானம் என்பது, ஒரு செயல் என்பது, ஒரு பேர அனுபவத்தை பெறுவது என்பதற்கு மூலப்பொருளாக இருப்பது என்ன என்று கேட்டால், மூலக்கூறாக இருப்பது என்ன என்று கேட்டால், ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் ஞானத்தை கற்பித்து விட முடியாது, ஞானத்தை கொடுத்துட முடியாது. இந்த ஞானம் என்பதற்கு பொருளோ செயலோ வடிவமோ என்ன என்று கேட்டால், ஒருவன் உண்மையிலே ஞானம் அடையப் போகிறான் என்றால் தன்னெழுச்சியாக மாறுவான். தனக்குள்ளே மாற்றம் ஏற்படும், தனக்குள்ளே ஒரு எழுச்சி ஏற்படும். அவனே ஒரு 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 உயர்ந்த மனிதனாக செயல்பட தொடங்குவான். அவனுக்குள்ளே ஒரு பெரிய தேடுதல் தொடங்கும். அவனுக்குள்ளே ஒரு புது எழுச்சிகளும், புது மாற்றங்களும், புது வெளிச்சமும், புது பாதைகளும், புது தென்றலும் அவன் வாசலிலே, அவன் காலடியிலே, அவனுக்குள்ளேயே நிகழும். அவனே தேடுவான், அவனே செய்வான், அவனே போவான், அவனே ஒரு புது புது அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக போராடுவான், ஒரு செயல் செய்வான். இதுபோல வாழ்க்கையில் நிகழும். எங்கேயோ பிறக்கப்பட்ட கிராமத்தில் பிறக்கப்பட்டவனை தூக்கிட்டு வந்து கொல்கத்தாவில் அந்த காளி கோவிலில் ராமகிருஷ்ணனை போட்டது எதற்கு என்றால், புது எழுச்சிங்கிறது இதுதான், புது மாற்றம் என்பது இதுதான். அப்போ ஆள் இல்லை, எவனும் இல்லை. சிறு சிறு அனுபவத்தை கொடுக்க சிறு சிறு குருநாதர்கள் இருக்கிறார்கள். பெரும் அனுபவத்தை கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்? அப்போ அந்த பெரும் அனுபவத்தை காளி கொடுத்தால், காளி கொடுத்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக வேறு மாறி போய் மரத்து கிளையில் உட்கார்ந்து தவம் செய்கிறான், சுடுகாட்டில் உட்கார்ந்து தவம் செய்கிறான், இரவில் உட்கார்ந்து தவம் செய்கிறான். பயிற்சி காலத்தில் மிக மோசமாக எங்கெங்கோ சுற்றி தெரிகிறான் ராமகிருஷ்ணன். தன்னையே மறந்து போகிறான். தன்னை மறந்து, செயலை மறந்து, உலகத்தை மறந்து, எல்லாம் மறந்து ஒரு பெரும் செயலாக காளியோட தாக்கத்தில் காளியாக மாறி போகிறான். எல்லா செயலாக்கத்தில், எல்லா வடிவத்துக்குள்ளேயும் அவன் காணப்படுகிறான் ராமகிருஷ்ணன். அப்போ இதுதான் தன்னெழுச்சை, தனக்குள்ளேயே பெரிய மாற்றத்தை. அப்போ யார் ஏற்படுத்தினா அவனுக்கு? இந்த கோயிலுக்கு வந்து அவனுக்குள்ளே ஒரு எழுச்சி. அப்போ ஒரு உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பை தான் நான் உருவாக்குறேன். நீங்களா தவறாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நான் ஒரு தியான சென்டர் வச்சுருக்கிறேன், நான் ஒரு யோகாவை கற்றுக் கொடுக்குறேன், தியானத்தை கற்றுக் கொடுக்குறேன், ஏதோ ஒரு வழிகாட்டு, அதெல்லாம் இல்லை. ஒரு மனிதனுக்கு தன்னெழுச்சி பெறுவதற்கு, தானாக எழுச்சி பெறுவதற்கு, தானாக நடப்பதற்கு, தானாக இறையை தேடுவதற்காக. இப்போ என்கிட்ட வர்றவனுக்கு எல்லாத்துக்கும் அந்த சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு, தானாக தேடுவதற்கு வழிகாட்டுறேன். என்னை எப்படி சூட்சமத்தில் இருந்து ஒவ்வொரு குருநாதர்களும் ஒவ்வொரு யோகிகளும் என்னை வழிநடத்தினார்களோ, அதே போல சூலமாக இருந்து நேரடியாக என்னை நோக்கி வருகிற தவத்துக்குன்னு வருகிற மாணவர்களுக்கு எப்படின்னா, தன் எழுச்சி பெறு, நீயாக தேடு, போ. உனக்குள்ளே நான் ஒரு விதையை விதைக்கிறேன், அந்த விதையை எடுத்துக்கொண்டு போ, மரமாக்கி வா. நீயே மரமாயி போ, போய் எங்கேயோ தேடு, அலை, சுத்தி திரி, ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே இருந்து முழுமை பெற்று கொண்டு வா. ஆனால் இந்த விதை அழுவி போகாது. இந்த விதையை ஒரு நல்ல செயலாக முளைத்துவிடும். ஆனால் இந்த விதையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இது முளைத்துவிடும், அழுகி போகாது. என்னிடம் வருகின்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விதை கொடுப்பேன். அந்த விதை வந்து முளைத்து விடும். அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அதை அழுகி போய் அதை நாத்தம் எடுக்காமல் பார்த்து கொண்டு பெரும் மரமாக ஆக்கிவிட்டாய் என்றால் நீ உயர்ந்தவனாக உயர்ந்த செயலாகமாக மாறிப்போவாய். அந்த விதையை முளைக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை வளர்த்து உருவாக்கி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? விதையை முளைக்க வைத்தீர்கள், விதை வந்து வளர்ந்தது, அந்த மரமும் நீங்களே ஆக்கி விட்டுட்டீங்கன்னா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மரமாக ஏன் நான் ஆக்காமல் இருக்கிறேன் என்றால், நான் வெளியில் இருப்பேன். நீங்கள் ஒரு செயல், ஒரு வடிவம், எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய
நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் சுற்றி தெரியும் போதோ நீங்களாக காடுகளுக்கும் மலைகளுக்கும் குகைகளுக்கும் வீடுகளுக்கும் கணவனோடு குழந்தையோடு போராடி அந்த தவத்தை உறவினர்களோடு இருந்து கொண்டு எல்லா செயலுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த தியானத்தை மேற்கொண்டு அந்த மரத்தை வளர்த்து கொண்டு நீங்கள் வரும்போது தான் உங்களுக்கு அதோடைய உண்மைத்தன்மை தெரியும். அதுதான் உண்மையான எழுச்சி, அதுதான் உண்மையான வளர்ச்சி. அப்பொழுது ஒரு மரம் வளர்ந்து வருகிறது என்றால் பல்வேறுபட்ட சூறைக்காற்று வரும், பல்வேறுபட்ட புயல்கள் வரும், பல்வேறுபட்ட மலைகள் வரும். அந்த பேரிடர் காலத்தெல்லாம் உங்களால் அந்த மரத்தை பாதுகாக்க முடியாது. நாங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த மரத்தை பாதுகாப்போம். அப்பொழுது அந்த பேரிடர் காலத்தில் உங்களை பாதுகாத்து என்ன செய்வோம், திருப்பி உங்கள் கையிலேயே கொடுத்துருவோம். நீங்கள் வளர்ந்து வரணும், நீங்கள் இன்னும் வேலை இருக்குது, இங்கேயே கொஞ்சம் நான் வளர்ந்துட்டேன், மரம்லாம் கொஞ்சம் முளைச்சிருச்சு, கிளையெல்லாம் விட்டுருச்சு, நான் இங்கேயே ஒரு ஆசிரமம் போட்டு உட்காந்துருக்கேன்னா இதோடு நின்று போய் விடுவாய். இன்னொரு சூறைக்காற்று அடிச்சிடும். அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுவாய், நீ அப்புறம் இங்கேயே இறந்துருவா. உனக்கு இன்னொருத்த இங்கே ஒரு சமாதியை வச்சுட்டு அவன் விளக்க கொளுத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பான். இது வேணுமா? உயர்ந்த மரமாக ஆகி ஒரு உயர்ந்த செயலாக்கத்தை இந்த ஆகாயத்துக்குள்ளே இருக்கின்ற தத்துவத்தையோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயர்ந்த தத்துவத்தை நீ முதல்ல நீயே தெரிஞ்சுக்கணும். ஒரு குரு உபதேசம் பண்ணி நீ தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. நான் இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறேன், இந்த பிரபஞ்ச பேராற்றல்களை பற்றி பேசுகிறேன், நாதவிந்துகளை பற்றி பேசுகிறேன், சோனிதத்தை பற்றி பேசுகிறேன், உடலுடைய தத்துவத்தை பற்றி பேசுகிறேன், மரணத்தை பற்றி பேசுகிறேன், இங்கே இருக்கின்ற சித்தர்களை பற்றியும் யோகிகளை பற்றியும் பேசுகிறேன். இதெல்லாம் மரமாக வளர்ந்ததினால் இந்த பிரபஞ்சம் எனக்கு இங்கு நடக்கின்ற அனைத்து செயலாக்கத்தையும் காட்டி கொடுக்கின்றது. அதை நான் கழிக்கிறேன், அதை பார்க்கிறேன், அதை உணர்கிறேன். அது சொல்கின்ற, அது பார்க்கின்ற, அது நடக்கின்ற அனைத்து செயலையும் உணர்ந்ததினால் இதை நான் வெளியிலே போதிக்கிறேன். ஆனால் ஒரு என்னை நம்பி வருகின்ற அந்த மாணாக்கர்களோ அந்த மகன்களோ என்னுடைய போதனையை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த போதனை உனக்கு என்னவாக இருக்கும் என்றால் ஒரு சுகமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாள் நீ வளர்ந்து என் போன்ற இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை அறிந்தால் மட்டுமே உண்மையான செயலாக வடிவமாக இருக்கும். நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகம் முழுக்க நீ தனிச்சு இருக்க வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும், நான் கொடுக்கின்ற விதையை நீ வாங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் நீ தனித்து செயல்பட வேண்டும். நீ போய்கொண்டே இருக்க வேணும். உனக்கு தேவையானது எப்பொழுது என்னிடம் இருந்து கிடைக்குமோ அது அப்பொழுது கிடைக்கும். அதனால தான் நான் எப்பொழுதும் என்னிடம் வர்றவங்க எப்படி வச்சுருக்கேன், உலகம் முழுக்க நான் சுற்றி தெரிவேன். இந்த திசை, இந்த இடம், அந்த இடம்லாம் கிடையாது. இங்கே 10 நாள் இருப்பேன், அங்கே 10 நாள் இருப்பேன், எங்கும் இருப்பேன். ஆனால் என்னிடம் வருபவர்கள் நீ தனித்து இந்த உலகத்தில் இயங்கு, ஒரு செயல்படு, ஒரு செயல் வடிவத்துக்குள்ளிருந்து ஒரு அனுபவத்தை பெறு, ஒரே இடத்துக்குள்ளிருந்து ஒரு செயலாக்கத்துக்குள் இருந்து சில காலங்கள் சில பேருக்கு அனுபவம் கிடைக்கலாம், சில பேர் சுற்றி தெரிய வேண்டிய காலம் இருந்தால் சுற்றி தெரி. அதற்குள்ளே ஒரு செயல், அதுக்குள்ளே ஒரு வடிவம் இருக்கும். ஆனால் ஏமாந்து போகாதே. சக மனிதர்களிடம் கதை பேசிக்கொண்டு வடை பாயசத்துக்கு ஆசைப்பட்டு உள்ளே இருக்கின்ற அந்த மரத்தை வீணடித்து விடாதே, அந்த செயலாக்கத்தை நீ வீணடித்து விடாதே. ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய பொறுப்புகள் இருக்கும். ஞானம் என்பது நம்மளை ஒட்டுமொத்தமாக நம் செய்திருக்கிற தவறு, நீங்கள் செய்திருக்கிற பாவம், நீங்கள் செய்திருக்கிற குற்றம் என்பது எப்போ தெரியும்னா அந்த ஞானம் அடைய போகிற நேரத்தில் கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய தடையை ஏற்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் அழுவுவீங்க பாருங்கள், அப்போ நீங்கள் கதறுவீங்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பாவம் செஞ்சோம், எங்கெங்கெல்லாம் நீங்கள் வச்சிங்களோ, எங்கெங்கெல்லாம் தவறை செய்தீர்களோ அதை படம் போட்டு உங்களுக்கு காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? படம் போட்டு காட்டுவாங்க. ஒரு குருவை உதாசனை பண்ணிட்டு நீங்கள் அங்கிட்டு போனீங்கல்ல, அப்போ அந்த ஞானம்ங்கிற ஒரு படியில் போய் அங்கே உட்காரும்போது உனக்கு ஞானம் அப்படி படம் போட்டு காட்டுவாங்க. இந்த ஞானத்தை உள்ள அந்த வாசலுக்குள்ளே போகணும்னா அங்கே போகாமல் நீ நிற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த படம் போட்டு அங்கே படம் ஓடும். அப்போ அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ அந்த இடத்துக்குள்ளே போகணும்னா அந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றலுடைய ஆசீர்வாதங்கிறது என்னன்னா, நீங்கள் செஞ்ச பெரிய பாவம் இருக்குல்ல, அதை சரி செஞ்சாதான், அந்த பிளாக்கை சரி செஞ்சாதான் அந்த இடம் கதவு திறக்கும். இது எவ்வளோ பல பேருக்கு, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ராமகிருஷ்ணரில் ஆரம்பித்து விவேகானந்தரில் ஆரம்பித்து
எத்தனையோ யோகிகளை ஒரு சராசரி சாக போகிற மனுஷன் கேவலப்படுத்துகிறான். சாக போகிற மனுஷன் ஒரு யோகியை போய் ஒரு பேசுகிறான் பண்ணுறான் அப்படின்னா இதுக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்னா, அந்த யோகிக்கும் இதை சந்திக்கப்பட வேண்டும். அவன் பேசுறது அவனுக்குள்ள விஷயம் மட்டும் கிடையாது, இவரும் சந்திக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த அவமானத்தையும் இந்த செயலையும் அவர் சந்தித்தாதான் அந்த ஞான கதவுங்கிறதுல அந்த இடத்துல நிற்கும்போது அவருக்கு தெரியும். என்னுடைய அனுபவத்தில் என்னை ஒருத்தர் பேசுகிறாங்க, எனக்கு ஒரு விமர்சனம் வருது. அப்போ நான் ஒரு பெரிய கதவுகிட்ட நிற்கிறேன். இப்போ இந்த விமர்சனம் வரும்போது இந்த செயல் இருந்து இந்த விமர்சனம் உன் மீது இந்த கல் வீசினா மட்டும்தான் இந்த கதவை திறக்க முடியும். இப்போ இந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, கீழிருந்து 4 மனிதன் உன் மீது கல் வீசினாதான் இந்த கதவு திறக்கும். அப்போ வெளியில் இருக்கிறவனுக்கு என்னன்னா, ஒரு அனுபவம் பெற்றவன் ஒரு ஞானம் பெற்றவன் மீது யார் கல் வீசுவது? ஒரு சாதாரண கேவலமான மனிதன் கல் வீசுவதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் கல் வீசவில்லை என்றால் அந்த கதவு திறப்பதற்கு ரொம்ப கடினமாயிரும். அப்போ 4 கல் உனக்கு வேணுமா, இந்த கதவு திறக்கணுமா அப்படின்னு நம்மளை மாதிரி ஆள்கிட்ட சொல்லிடுவாங்க பிரபஞ்சம். அப்போ பல மனிதர்கள் என் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தின போதெல்லாம் அதை சுமந்து கொண்டு, ஒரு கற்பனை சுமந்து கொண்டு குழந்தைய போவால அந்த மாதிரி சுமந்து கொண்டு, அந்த இறுக்கி பிடித்து கொண்டு சொல்லுவாங்கள்ல, இறுக்கி பிடித்து கொண்டு, அந்த இறுக்கி பிடித்து கொண்டு அனுபவத்தை விட்டுறாம ஞானத்தை விட்டுறாம அந்த செயலோடு ஒரு வலிமையோடு எத்தனை செயல் நடந்தாலும் அதை கடப்போம், அந்த செயல் வடிவம் பண்ணுவோம். ஒரு தொழில் செய்யும்போது கடன், அப்பொழுது தியானம் உச்சத்தில் இருக்கு. சுற்றி இருக்கிறவெல்லாம் என்ன சொல்கிறான், உண்மையாகவே நீ சித்தரை நேசிச்சேன்னா நீ ஏன்டா கடன் ஆகுற? உண்மையாகவே நீ கடவுளை நேசிச்சேன்னா நீ ஏன்டா கடன் ஆகுற அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான். உண்மையாகவே அகத்தியர் போகர் உனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் நீ ஏன் துன்பப்படுற? இந்த மாதிரி ஒரு சூழலில் அப்படியே இறுக்கி பிடித்து கொண்டு பிரபஞ்சத்தோடு அப்படியே தியானம் பண்ணும்போது இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்தாதான் இந்த கதவை இந்த இடத்துல திறக்க முடியும். அதனால சுற்றி கத்துறாம்பார், அவெல்லாம் கத்தட்டும். இவெல்லாம் கத்தலைன்னா இந்த கதவை திறக்க முடியாது. இவன் கத்துறான்னு நீ எமோஷன் ஆன ஒரு செயலை செஞ்சன்னா இவனை நீ கத்துறத இவன் வாயை தச்சிடலாம், ஆனால் இந்த கதவை திறக்க முடியாது. இப்போ இவன் கத்தட்டுமா இந்த கதவை திறக்கட்டுமா அப்படின்ட்டாங்க. அப்போ என் மீது எத்தனை கத்தல் வேணாலும் மனிதன் கத்திக்கொள்ளட்டும், எனக்கு இந்த கதவு திறந்தால் போதும் என்று காத்திருந்தேன். அப்போ அந்த கதவு திறந்துச்சு, உள்ளே போனோம். அந்த செயல், அந்த வடிவத்திலேருந்து அடுத்த செயல், அடுத்த கதவு திறக்க போகணும். அதுதான் உச்சபட்ச கதவு. அந்த உச்ச கதவை திறக்க போகும்போதும் அப்போ சில மனிதன் கத்துறான், என்னடா இது? உயர்ந்த அனுபவத்தை பெற்ற, உயர்ந்த செயலாக்கத்தை பெற்ற, உயர்ந்த வடிவத்துக்குள்ள இருக்கின்ற தேவி பார்வதி தேவியால் வளர்க்கப்பட்ட ஒரு செயல் வடிவத்துக்குரிய இருக்கிறவனுக்கு பெண் தத்துவத்துக்குள்ள, பெண் செயலுக்குள்ள, பெண்ணால் வளர்க்கப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்துக்குரிய 3 செயலாக வடிவத்துக்குரிய பார்வதி தேவியிலிருந்து வாளை, மனோன்மணி, ஆதிசக்தி என்ற 3 சக்திகளுக்குள்ள கலக்கப்பட்ட ஒருவனுக்கு இப்படி ஒரு களங்கமா, இப்படி ஒரு செயலா, இப்படி ஒரு வடிவமா? ஆண் பெண் தத்துவத்துக்குள்ள இருக்கின்ற நுட்பமான கலையை பேச வந்தவன், ஆண் என்றால் என்ன, பெண் என்றால் என்ன, பதஞ்சலி என்றால் என்ன, வேக்கரபாதர் என்றால் என்ன, அதே போன்று நாகம் என்றால் என்ன, நாகத்துக்குரிய தத்துவம் என்றால் என்ன, முருகன் என்றால் என்ன, முருகனுக்குள்ள இருக்கின்ற தத்துவம் என்றால் என்ற சொல்ல வந்தவனுக்கு இப்படி ஒரு களங்கமா, இப்படி ஒரு செயலா? ஒரு சராசரி மனிதன் யார் மீது, எங்கே, எப்படி இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறார்? தேவி பார்வதி உன்னுடைய அனுமதியிலேயா இந்த களங்கம், இந்த செயல் நடக்கிறது? யார் மீது எப்படி பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன நிகழ்வுகள் என்று நான் நினைத்த போது அந்த செயல் வடிவத்தை, இந்த கதவை திறக்க வேண்டும் என்றால் இந்த குரல் இங்கு கேட்கப்பட்டாக வேண்டும். இந்த குரல் கேட்பதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அந்த குரலை அழிக்கப்பட்டாக வேண்டும் நினைத்தால் இந்த கதவு திறக்காது. அப்படி என்று நினைத்தால் அப்படியே உட்கார்ந்து தியானத்தில் நான் என்ன நினைத்தேன் என்று கேட்டால், ஒரு ஞானம் பெற வருகிறவனுக்குத்தான் நம் வாழ்க்கை முழுக்க செய்த தவறுகள், குற்றங்கள்,
எவ்வளவு பெரிய கடினத்தை கடவுள் நம்ம செஞ்சதை எல்லாத்தையும் திரும்ப நம்ம கையாலேயே நம்மக்கிட்ட இருந்தே அவன் வந்து அந்த செயலை வந்து வாங்குறான். நீ செஞ்சலடா தவறு, நீ செஞ்சலடா குற்றம், நீ செஞ்சலடா பேசுனடா வார்த்தை, அது எல்லாம் ஏதோ ஒரு பிறப்பில் நான் செய்திருக்கலாம், ஏதோ ஒரு செயலில் ஒரு குருவை நான் உதாசனப்படுத்தியிருக்கலாம், ஏதோ ஒரு பிறப்பில் நான் அலட்சியமாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிறப்பில் நான் அப்படியே ஏனாதானன்னு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிறப்பில் கடவுளை நான் உதாசனப்படுத்தியிருக்கலாம், ஏதோ ஒரு பிறப்பில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கலையவோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தியானத்தையோ தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த வாசலுக்குள்ளே போகாமல் அடைச்சி வச்சுட்டு என்னை வெளியிலே காக்க வைத்திருந்தான். தேவி வந்து சொன்னால், உரியவள் வந்து சொன்னால், மகனே இந்த மாதிரி இடங்களில் நீ உன்னை சரி செய்து விட்டுத்தான் உள்ளே போக வேண்டும். இதற்குள் என்ன என்று கேட்டால், மகனே சத்தியம் என்றால் தர்மம் என்றால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு செயல்தான். கடவுள் என்றாலே அது சத்தியம், அது தர்மம். அங்கே நாம் தர்மத்தையும் சத்தியத்தையும் நாம் மீறக்கூடாது. நாம் மிக உயர்ந்த ஆற்றலோடு இருப்போம் என்பதற்காக நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி இந்த கதவை வேறு வழியில் திறக்கக்கூடாது. நீ இந்த கதவை நேர்மையோடு துறந்தாய் என்றால், நேர்மையோடு கடந்து வந்தாய் என்றால் அந்த சத்தியம், அந்த வரலாறு எமக்கும் பெருமையை ஏற்படுத்தும். நானே கடவுளாக இருந்தாலும், நானே சக்தியாக இருந்தாலும், நானே உமையவளாக இருந்தாலும், நானே தேவியாக இருந்தாலும், அந்த சத்தியத்தோடு தர்மத்தோடு இந்த செயலுக்குள், இந்த காரியத்துக்குள் ஒரு யோகியாகப்பட்டவர் வளர்க்கப்படுகிறார், ஒரு யோகியாகப்படுகிறவர் உருவாக்கப்படுகிறார் என்பது நானும் எந்த செயலும் உடந்தையாக இல்லாமல் சத்தியத்தை காத்தேன் என்ற பெருமை வர வேண்டும். அதனால்தான் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கடவுள் என்பவன் இந்த நொடி பொழுது வரை சத்தியத்தை காத்து கொண்டே வருகிறான். அதனால்தான் அவன் கடவுளாக இருக்கிறான். அவன் எந்த சூழலையும் சத்தியத்தை கைவிடுவதே இல்லை. எவ்வளோ செயல் வந்தாலும் அவன் சத்தியத்தை விட்டு விலகுவதே இல்லை. அந்த சத்தியத்தோடு இருப்பதனால்தான் அவன் கடவுளாகவே இருக்கிறான். அவன் கல்லறைக்கே போனதில்லை, அவன் சுடுகாடையே பார்த்ததில்லை, அவன் மரணமே அடைந்ததில்லை. அதனால்தான் ஒரு நாளும் அவன் மரணம் அடைந்ததில்லை. அவன் மரணம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் அவனுக்காக அவன் வாழ்ந்ததில்லை. அவனுடைய சேனைக்காக, படைக்காக, தோழர்களுக்காக, சீடர்களுக்காக, பக்தனுக்காகனு அவன் வாழ்ந்ததில்லை. சத்தியத்துக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். கடவுளை அடைய போறவனுக்குத்தான் தெரியும் கடவுள் என்பவன் சத்தியம். அங்கு கடவுளா நீ மாறணும்னா என்னை போன்ற மாறினால் மட்டுமே உனக்கு அங்கு அனுமதி, இல்லை என்றால் உனக்கு அனுமதி சீட்டு அங்கு இல்லை. நீ வர வழியில் எங்கேயாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொள். காலம் எப்பொழுதெல்லாம் உனக்கு சரியாகிறதோ, எப்பொழுது நீ சத்தியத்தை கடைபிடிக்க முடியுமோ, மீண்டும் என்னை பார்க்க நீ ட்ரை பண்ணு, மேலே ஏறி வா அப்படி என்று பார்வதி தேவி என்னிடம் உரைத்தாள். நான் அந்த கதவை திறக்கவே இல்லை, அமர்ந்திருந்தேன். என் மீது சில வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தைகளை எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருந்தது. ஏன் என்று கேட்டால், நான் பதஞ்சலியோட செயலாக்கத்திலிருந்து வந்தவன், நானே ஆண் பெண் தத்துவத்துக்குரிய இருந்து வந்தவன், நானே உமையவள் மீனாட்சியை தரிசித்தவன், நானே மிகப்பெரிய செயலாக குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய வாழை பரமேஸ்வரியை சந்தித்தவன். ஒரு செயலுக்குள்ள இருக்கின்ற, ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கின்ற அப்படி வேக்கரபாதரையும் பதஞ்சலியையும் உள்ளே இணைப்பதோ, ரெண்டையும் உள்ளே ஒரே சேரத்தில் பார்ப்பதோ, அந்த செயல் வடிவமாக மாறுவது ரொம்ப கடினம். என் போன்றவனுக்கு இப்படி ஒரு களங்கத்தை, ஒரு செயலை சாதாரண கீழ்நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி செய்துவிட முடியும் என்ற அந்த தயக்கத்தில், அந்த கலக்கத்தில் நான் அப்படியே அந்த இடத்தில் அமர்ந்து போய் அப்படியே நடமாடி கொண்டிருந்தேன். அந்த செயலாக்கம் நடக்கட்டும் என்று தியானித்து கொண்டே இருந்தேன். அந்த செயல் வடிவத்தை, அந்த செயல் காரியத்தை அப்படியே கொஞ்சம் கடக்க தொடங்கினேன். அப்பொழுது எல்லாத்தையும் உள் செயலாக மாற்றிக்கொண்டு நிதானத்தோடு எது நடந்தாலும், எது செயல் நடந்தாலும் இறை சித்தமாக இருக்கட்டும், இறை காலடிக்கே நாம் எப்பொழுதும் சரணாகதியாக இருப்போம். எல்லா செயலும், எல்லா வடிவமும் இறைக்குரியது. எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தோணியது. அப்பொழுது உமையவள் பார்வதியிடம் சரி, அந்த இருக்கின்ற கதவுக்கு திறந்தால் அந்த கதவுக்கு அங்கிட்டு என்ன இருக்குது என்பது கூட தெரியாது.
அப்பொழுது நான் சொன்னது, இந்த உச்சிக்கு நான் வருவேன் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. இந்த உச்சி மலைக்கு நான் வர வேண்டும், இந்த உச்சி மலையில் நான் தீபத்தை ஏற்ற வேண்டும், என்றும் ஜோதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இலக்கல்ல, என்னுடைய லட்சியம் அல்ல, என்னுடைய செயல் அல்ல. நான் இந்த மலை வரை ஏறி வந்து உமையவள் பார்வதி தேவியை கையை பிடித்து கொண்டு வந்ததே என்னுடைய பாக்கியம், என்னுடைய செயல், என்னுடைய வடிவம். நான் இந்த தியானத்தில் எத்தனையோ நுட்பமாக படித்த பெரும் பெரும் செயல்பற்றவர்களால் பெற முடியாத ஒரு சாதாரண ஒரு சாமானியனால் இந்த செயலை பெற வைத்ததே பெரிய பாக்கியம். அதனால் எனக்குள் அங்கு போக முடியவில்லை என்ற எல்லா செயலையும் கடந்து எனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த செயலை இது ஒரு ஆய்வாக, இதை ஒரு செயலாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படி என்று எடுத்துக்கொண்டு தியானத்தை நான் மேற்கொள்ளும் போது அது சில நேரம் சில நிமிடங்கள் கழித்து அந்த கதவுகள் திறக்க தொடங்கியது. அந்த கதவு திறந்த உடனே அந்த கதவுக்குள் போவதற்கு முன்னாடி ஒரு குரல் மீண்டும் கேட்டது. அந்த குரல் என்ன என்று கேட்டால், மனித சமூகத்துக்கு நீ உரை, என்ன உரைக்க வேண்டும் என்றால், ஞானத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீ உன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை மட்டும் பத்தாது, நீ எத்தனை பிறப்புகள்லையோ இந்த பிறப்புகள்லையோ அறிந்தோ அறியாமலோ செய்த செயலாக்கத்தை சரி செய்தால் மட்டுமே ஞானம் கிட்டும். ஒரு யோகியாகப்பட்டவனை கூட தர்மம் என்பது சத்தியம் என்பது அனுமதிப்பதே இல்லை. அதற்காகத்தான் மகாபாரதம், ராமாயணம், பல இதிகாசம், பல புராணங்கள், பல கதைகள், யோகிகளை பற்றியும் சித்தர்களை பற்றியும் குட்டி குட்டி கதைகள் சொல்லப்பட்டு வைத்திருப்பது எல்லாம் எதற்காக? எல்லா செயலும் எதற்காக? எல்லா செயலாக்கமும் எதற்காக? ஒரு சுத்த சந்நியாசி மீது பெண் பழியை அமெரிக்காவில் விவேகானந்தர் மீது போடுவது எதற்காக? அந்த வார்த்தை போடப்படவில்லை என்றால் அங்கு விவேகானந்தன் அடுத்த படியை தொட முடியாது. அப்போ ஒரு சுத்த சந்நியாசி உணர்ச்சி என்றால் என்ன, காமம் என்றால் என்ன தெரியாத ஒருத்தன் மீது இவர் பெண்ணோடு இருக்கிறார் என்று விவேகானந்தர் மீது அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு பழி போடும்போது அந்த விவேகானந்தருடைய மனம் என்ன துடித்திருக்கும்? ஒருத்தன் காமத்தோடு இருந்தால் கூட பரவாயில்லை, காமம் என்றாலே என்னன்னு தெரியாது, காமம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது, ஒரு பெண் ஆணுடைய உடல் சேர்ந்தால் என்ன சுகம் என்று கூட தெரியாத ஒரு சுத்த சந்நியாசி, கலப்படம் இல்லாத சந்நியாசி, இந்த பாரத மண்ணுக்கே சந்நியாசம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தம சத்தியன், அவனுடைய மனம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய செயல் எப்படி இருந்திருக்கும்? அப்பொழுது எமக்கு நடந்தது போல் அவனுக்கு நடந்தது போல், விவேகானந்தா இந்த இடத்தை நீ பொறுத்துக்கொள், இந்த இடத்தை, இந்த சொல்லாடல்களையும் இந்த செயலையும் நீ கடக்கவில்லை என்றால் நீ முழு செயலாக்கத்தை பெற முடியாது. அப்படி என்றதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பொருளாக இருக்கிறது. அப்பொழுது அந்த கதவு திறந்தவுடன் உள்ளே போன போது உள்ளே நான் கண்டதை நான் உங்களிடம் காலம் வரும்போது விவாதிக்கிறேன். உள்ளே போகும்போது அவர்கள் சொன்னது, எத்தனை பேர் வேணாலும் இந்த கதவை திறக்க வரட்டும், எத்தனை பேர் வேணாலும் இந்த மலையை ஏற வரட்டும், ஆனால் நீங்கள் செய்த பாவங்களை ஒவ்வொரு இடத்திலும் அவுத்து விட வேண்டும், அந்த பாவத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் மலை ஏறும்போது ஒருவன் கல்லடிப்பான், ஒருத்தன் கட்டையால் அடிப்பான், ஒருவன் விமர்சனம் பண்ணுவான், ஒருத்தன் உங்களை நல்ல குரு இல்லம்மா, உங்களுக்கு என்னென்ன பட்டம் கட்டணுமோ பட்டம் கட்டுவான், என்னென்ன பழிசொல் சொல்லணுமோ சொல்வான். ஒவ்வொரு மலைகளில் ஏறும்போதும் ஒவ்வொரு செயலாக்கத்தை நீங்கள் அனுபவித்தாக வேண்டும். 7 மலைகளை ஒருவன் கடக்க வேண்டும். 7 மலைகளை ஒருவன் கடந்தால் மட்டுமே அங்கு மகா தீபம் என்ற அந்த மகா ஜோதி என்பதை ஒருவன் காண முடியும். 7 மலைகளை ஏறுவதற்குள்ளவே உங்களை சிதைத்து விடுவார்கள், உங்களை சின்னாபின்னம் செய்து விடுவார்கள். இதையும் கடந்து மலைகளை ஒருவன் ஏற கற்றுக்கொள்ள வேண்டும், ஏற வேண்டும். அப்பொழுது அங்கு நடப்பது அனைத்தும் யாரோ ஒருவர் நம்மளை சின்னாபின்னப்படுத்துகிறார் என்று நினைத்து விடாமல், நாம் செய்த ஏதோ ஒரு வழியில் செய்ததை, பாவத்தை இங்கு இறக்கி வைக்க வேண்டும், அதையும் கடக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டு மலையை ஏறினால் உங்களுக்கான பாதையும் உங்களுக்கான செயலும் நடக்கும். ஞானம் என்பதும் ஞானத்துக்கான செயல் என்பதும் ஞானத்துக்கான பொருள் என்பதும் ஒருவன் அவ்வளவு சாமானியமாக ஒரு யோகி நிலையை எட்டிவிட முடியாது. இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அல்ல, இது ஒரு பட்டப்படிப்பு படித்துவிட்டு பல கோடியை ரன் பண்ணுவதற்காக அந்த சாவியை ஒப்படைக்கிற விஷயம் இல்லை.
இது ஒரு ராஜ சாம்ராஜ்யம் அல்ல. இது ஒரு பைலட் மாதிரி பிளேட்டை ஓட்டுற காரியம் அல்ல. இந்த உலகத்தில் இந்த செயலாக்கத்துக்குள் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் இந்த யோகி நிலையை அவ்வளோ சாமானியமாக அடைந்து விட முடியாது. அவ்வளோ சாமானியமாக இந்த செயலாக்கத்தை பெற்றுவிட முடியாது. அதற்குள் மிக 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 எல்லா செயலையும் கடந்தால்தான் இந்த வாசல் திறக்கும், இந்த கதவு திறக்கும். ஞானம் பெற நினைக்கிறவர்களுக்கும் மனிதனாக வாழ நினைக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் நம் சொல்வது, நம் அனுபவத்திலிருந்து சொல்வது, நீங்கள் செய்கின்ற வாழ்க்கையில் போகின்ற பாதையில் துன்பத்தையும் துயரத்தையும் குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் துன்பம் கொடுத்து கொள்ளாதீர்கள், பிறருக்கு துன்பம் கொடுக்காதீங்க. அப்படி ஒருவேளை துன்பம் துயரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் தியானம்னு ஒன்று பண்ண வந்தீங்கன்னா அது உங்களை விடாது. அப்போ அதற்கான விளைவுகளை நீங்கள் கொடுத்தே ஆகணும். யாரா வேணாலும் இருந்த எந்த மூலையில், குருநாதர் கேட்கவா போகிறான், வீட்டில் உட்காந்து குருவை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். இவன் கேட்கவா போகிறான், இவனை பற்றி ரயிலில் உட்காந்து திட்டுவோம். இவன் கேட்கவா போகிறான், இவனுக்கு ஃபோனை போட்டு பாம்பேக்கு பேசுவோம், டெல்லிக்கு பேசுவோம், ஜெர்மனுக்கு பேசுவோம், இத்தாலிக்கு பேசுவோன்னு எங்கே வேணாலும் ஃபோனை போட்டு பேசலாம். ஆனால் நீ தியானத்துக்குள்ளே உட்காரும்போது அந்த தியானமே நோயாக மாறும். அவனுடைய அந்த செயலே என்ன பண்ணும், வெப்ப சலனத்துக்குள் எந்த இடத்துக்குள் குருநாதன் குடியிருக்கிறானோ அந்த இடத்துக்குள்ளே உனக்கு நோயை கொடுத்து விடுவான். எந்த தியானத்தால் நீ கடவுளை பார்க்கணும்னு நினைச்சியோ அதே தியானத்தால் நீ துன்பப்படுவாய், அதே தியானத்தால் நீ துயரப்படுவாய், அதே தியானத்தால் உன்னை விரட்டி அடிக்கப்படுவார்கள், அதே தியானத்தால் அதே கடவுளால் உன்னை அசிங்கப்படுத்தப்படுவார்கள். அப்பொழுது இதை எல்லாத்தையும் கடக்கணும் ஒருத்தன், இதை எல்லாத்தையும் அவுத்து கீழே போடணும். அப்போ ஒரு மனிதனாக இருக்கும்போது தெரிந்தோ தெரியாமல் முன்னாடி செஞ்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த நிதானத்தோட எதற்கு ஒரு வழி பயணத்தை போகணும், எதற்கு ஒரு செயலில் இருக்கணும், எதற்கு ஒரு கலையை பிடித்துக்கணும் அப்படின்னா அப்பொழுது தான் சூட்சமத்தில் குருநாதன் வருவான். ஒரு 15 கலையை பண்ணிக்கிட்டு இருந்தால் 15 குருநாதன் வரமாட்டான். ஒரு கலையை ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கானா அவன் பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருக்கிறானான்னு உனக்கு தெரியாதில்ல. இந்த காலத்தால் ஒரு செயல் வடிவம் என்பது புரியாதில்ல. ஒரு பிரபஞ்சத்தோடு தொடர்பு உரிய ஒரு செயல் வடிவத்துக்குரிய இந்த குரலாக என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டனா, நீ எப்பொழுதும் யார் என்ன செயல் செய்தாலும் நீ எங்கே வேணாலும் தியானம் கற்றுக்க, ஆனால் ஒரு செயலில் இரு. அந்த ஒரு செயல் நீ உண்மையாக இருந்தனா, அந்த ஒரு செயல் சரியான செயலாக இல்லைன்னா அந்த செயலை அழித்துட்டு உன கண்ணுக்கு என் போன்ற ஒருத்தனை காட்டும். அந்த வர்றாரு பாரு, அவரை பிடிச்சிக்க. சூட்சமத்தில் சொல்லும், அங்கேயும் நீ வெதண்டாவதம் பண்ணிட்டு இந்த ஒரு செயலில் இதே கலையை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு கைத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தனா அந்த கயிறே உனக்கு தூக்கு கயிறாக மாறி போகும். இந்த மாதிரி வெதண்டாவதத்தில் எத்தனையோ பேர் இந்த யோக கலையில், இந்த தியான கலையில், இந்த கலைகளில் அழிந்தவர்கள் ஏராளம், மாண்டவர்கள் ஏராளம், வெதண்டாவாதம் பேசிக்கொண்டு மாண்டு போனவர்கள் ஏராளம். இங்கே வெதண்டாவாதம்லாம் இந்த கலையில் பேச முடியாது. இந்த கலைக்குள்ளே போய் ரகசியத்தை, இறை ரகசியத்தெல்லாம் நாம படித்து விட்டு ஒன்று சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கண்டால் தான் சொல்லணுங்கிறான். பார்வதி தேவி சொல்கிறாள், கண்டால் சொல்லு, படித்ததை சொல்லாத. நீ என்ன கண்ட, நீ என்ன பார்த்த, நீ என்ன பார்த்தியா, பார்த்தா பார்த்தேன்னு சொல்லு, பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லு. எவனோ ஒரு சித்தர் எழுதி வச்சிருந்த பாட்டை ஏன்டா நீ சொல்கிற, நீ என்ன பார்த்தியா, நீ என்னை பார்த்தால் பார்த்தேன்னு சொல்லு. எழுதி வைத்திருக்கதை படிச்சுட்டு நான் உன்னை பார்த்துட்டேன், பார்க்க போகிறேன்லாம் சொல்லாத. அது வேற, அது அவனுடைய அனுபவம். உன்னுடைய அனுபவம் என்ன? அவனுடைய அனுபவம் எதற்கு இருக்கும்னா உனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு பாதையை காட்டும். அதை தான் நீ வச்சுக்கணும். ஒரு செயல் வச்சுக்கணும். ஒரு 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 ஊருக்கு போகும்போது மேப்பு போடுறோம்ல, அந்த மேப்பைவாக உங்களை அழைச்சிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் விட்டுரு. அந்த மேப்பு வழி தான் காட்டும். நீங்கள் தான் கார் ஓட்டுறதோ நடந்து போகிறதோ போகணும். அப்போ அது வழி காட்டும். அந்த மாதிரி ஒரு புத்தகம் என்பது, ஒரு யோகியோடைய குரல் என்பது வழி தான் காட்டும். நாம் தான் கடந்து போக வேண்டும். அதனால் ரொம்ப கவனமாக துல்லியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இதற்குள்ளே சொல்லப்படுகின்ற அனைத்து சாராம்சமும் என்ன என்றால், என்னவென்றாலும் நடக்கலாம். நீங்கள் நிஜமாக இருக்கும்போது உங்களை எதுவும் அண்டாது, எதுவும் ஒரு செயல் செய்யாது. அதனால் இதை கேட்டுட்டு நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு, அப்போ இது என்னங்க ஐயா, அது என்னங்க ஐயாலாம் கேட்காதீங்க.
தயவு செய்து ஃபோனில் பண்ணுறது வாய்ஸ் மெசேஜெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி 10 தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சக்சங்கன்னு நாங்கள் ஒன்று வைக்கிறோம், அங்கே நேரடியாக கலந்துரையாடல்னு வைக்கிறோம், அங்கே வந்து கேள்வி கேளுங்க. நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நான் பல செயலாக்கத்துக்குள்ளே இருப்பேன், பல வடிவத்துக்குள்ளே இருப்பேன், நீங்கள் அங்கேருந்து ஒரு குரல் பதிவை ஒரு செயலாக்கத்தை தவிர்க்க முடியாததுக்கு தான் பண்ணணும். எல்லா செயலாக்கத்துக்குள்ளேயும் 1000 கேள்வி ஒருத்தனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 1000 கேள்வியும் உடனேக்கு உடனே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில கேள்வி எழுதுனா இரவு முழுக்க நீ தூங்கும்போது நினைத்து கொண்டு படு, அதற்கான பதில் என் வடிவமாகவோ பிரபஞ்சத்து சூட்சமமாகவோ நேரடியாகவோ வரும். காத்திருக்க கற்றுக்கணும்ல, காத்திருக்க தெரியணும்ல. பார்த்து கொள்ளுங்கள். 14-13 சந்திப்போம். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.